Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அன்பார்ந்தோர், இன்றைக்கு நாம் ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிள் ஒரு கருத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். பெரிய ஆழம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளான ஒரு கருத்து. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து கேட்கலாம். செமினாரியில் படிக்கிற காலத்தில் பல தியானங்களுக்கும் போவதுண்டு. கேரளாவில் உள்ள கரிஸ்மேட்டிக் தியான மையங்களில் பல இடங்களிலும் போய் உள்ளிருப்பு தியானங்களில் கலந்து கொள்வேன். அங்கே போன உங்களுக்கு தெரியும், தியானம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஸ்துதிக்க வைப்பாங்க. ஒரு கூட்ட மக்கள் ஒன்றாக நின்று இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஸ்துதிப்பாங்க. அந்த காலத்தில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. படிக்கிற காலம் தானே, எனக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு. எனக்கு தோணுச்சு, இப்படி இயேசுவே 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 இயேசுவேன்னு ஸ்துதிக்கலாமா? காரணம் இயேசு என்றது நம்முடைய கடவுளுடைய பெயர் தானே. 10 கட்டளைகளில் 2வது கட்டளை என்ன சொல்லுது? கடவுளுடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாது. விடுதலை பயணத்தில் 20வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் என்று சொல்றாங்க. அவருக்கு தண்டனை உண்டு. இப்படி பைபிள் சொல்லிட்டு நாம் கடவுளுடைய பெயர் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அர்த்தத்தோடும் அர்த்தம் இல்லாமல் சொல்லலாமா? எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எங்களுடைய ஃபாதர் பைபிள் படிப்பதற்கு ரோமாவுக்கு சென்றார். படிப்பு முடித்து திரும்பி வந்த பிறகு எங்கிட்ட சொன்னார், அங்கே உள்ள யூத சகோதரர்கள் தெரியாம கூட அவருடைய கடவுளுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. யாஹ்வே என்று அவர்கள் சொல்லவே மாட்டாங்க. மாறாக என்ன சொல்லுவாங்க? கடவுளை பற்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் சொல்லுவாங்க அதோனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோனாய் என்றால் மை லார்ட், என் ஆண்டவரே என்று மட்டும்தான் சொல்லுவாங்க. கடவுளோட பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது புதிய ஏற்பாடு மக்களாகிய நாம் இப்படி இயேசுவே இயேசுவேன்னு அர்த்தத்தோடும் அர்த்தம் இல்லாமல் சொல்லலாமா? இது என்னுடைய முதல் சந்தேகமாக இருந்தது. தியான மையங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, எப்பொழுதும் நீங்க எங்கு போனாலும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு ஸ்துதித்து கொண்டே இருக்கணும், அது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. என்னுடைய 2வது சந்தேகம், எப்போ பார்த்தாலும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லலாமா? அது தேவையா அப்படின்ற எண்ணம். 3வது அவர்கள் சொல்லுவாங்க, நல்ல வாய் திறந்து குரல் எழுப்பி சத்தமாக இயேசுவேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்குள்ள சந்தேகம், இவ்வளவு கத்தி ஜெபித்தா தான் ஆண்டவர் காது கேட்குமா? அமைதியை ஜெபிக்க கூடாதா? எதுக்கு இப்படி காட்டு கத்தல கத்தணும்? என்னுடைய 3வது சந்தேகம். 4வது சந்தேகம், இப்படி இயேசுவே இயேசுவேன்னு சொல்வதனால நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? இதெல்லாம் என்னுடைய ஒரு காலகட்டத்தில் என்னோட சந்தேகமாக இருந்தது. எனக்கு தெரியும், இந்த மறைவுரை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலருக்கும் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். அந்த சந்தேகங்களுக்கு நான் பைபிள் படிக்கும் பொழுது எனக்கு கிடைத்த சில பதில்கள் தான் இன்றைய இறை செய்தியில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் நாம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை இயேசுவே இயேசுவேன்னு ஸ்துதிக்க வேண்டும் என்று கேட்டால், அதுக்கு புதிய ஏற்பாடு பைபிள் கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் அதுக்கு காரணம் சொல்லி தருவது பார்க்கலாம். வசனம் எப்படியாக சொல்கிறது? கொலோசியர் 3:17 எப்படியாக சொல்கிறது? எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நம்ம எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்ய வேண்டும். அதன் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்போ எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொல்லும் பொழுது தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதாமாம். அது கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு நன்றி செலுத்துவது என்று பைபிள் சொல்லுது. அப்படி என்றால் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதனுடைய இன்டென்ஷன், கருத்து இயேசுவுக்காக இயேசுவின் பெயரில் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ல வேண்டுமா? அதுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகம் உண்டு என்பதுதான் பைபிள் சொல்லி தருகிற உண்மை. இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கும் பொழுது இந்த பயிற்சி தான் அவர் கொடுத்தார். எந்த பயிற்சி? நீங்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் என் பெயரில், இயேசு கிறிஸ்துவின் பெயரில், இயேசு கிறிஸ்துவுக்காக செய்யுங்கள், அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி கொடுத்தார். உதாரணத்துக்கு, ஒரு நாள் பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் உமக்காக எல்லாத்தையும் விட்டுவிட்டோம், குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுவிட்டோம், அதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்பாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு சொல்லுகின்ற பதில் உண்டு.
மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 29வது வசனம். மத்தேயு 19:29 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பெயரின் பொருட்டு உங்கள் வீட்டையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ விட்டு விடுகின்றவர்கள். யார் பொருட்டு? என் பொருட்டு நீங்கள் எதை விட்டு விடுகிறீர்களோ அவை அனைத்துக்கும் இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் கிடைக்கும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நாம் செஞ்சால் அதுக்கு கைமாறு உண்டு. இன்னொரு தடவை இயேசு சொல்லுவார், மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், 2 அல்லது 3 பேர் என் பெயரில் எங்கு ஒன்று சேர்கின்றீர்களோ அங்கு அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன். நாம் ஒன்று சேரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஒன்று சேரணும். சும்மா ரவுண்டு கட்டி உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது. கோயிலிலோ வீடுகளிலோ ஆண்டவருடைய பெயரில் நாம் ஒன்று சேரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த இடத்துல நான் இருப்பேன். கருத்து இன்டென்ஷன் இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், அங்கே இறை பிரசனம் இருக்கும். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், என் பெயரில் இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் என் பெயரில் தான். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அப்போஸ்தலர்கள் செய்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் செய்ய தொடங்கினார்கள். நிறைய அத்தாட்சிகள் பைபிளில் உண்டு. திருத்துதர் பணியில 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நோய்கள் குணமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அற்புதங்கள் நிகழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அரும் செயல்கள் நிகழ வேண்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நிகழ வேண்டும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்று கேட்டால், திருத்துதர்மணி 5:41 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் பெயரின் பொருட்டு அவமதிப்புக்கு உள்ளானதை நினைத்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அவமதிப்புக்கு உள்ளானதுக்காக, தண்டனைக்கு உள்ளானதுக்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். அப்படின்னா எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் செய்தார்கள், அவர்கள் பேசினார்கள். இனி அதோட முடியாது. இன்னும் ஆழமாக சொன்னால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எப்பொழுதும் இயேசு என்ற நாமத்தை சொல்லி நாம் ஸ்துதித்துக் கொண்டிருக்கணுமா. செயல்பாடு மட்டும் போதாது, பேசினா மட்டும் போதாது, எப்பொழுதும் இயேசு நாமத்தை சொல்லி 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 நாம் ஸ்துதிக்கணுமா. பைபிள் எங்க இருக்குன்னு கேட்டால் எபேசியர் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. எபேசியர் 5:20 சொல்கிறது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராய் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றுக்காகவும், நல்லதுக்கு மட்டுமல்ல. வேலை கிடைச்சிச்சு, குழந்தை பிறந்துச்சு, பொருளாதார நெருக்கடி நீங்கிருச்சு, சௌக்கியம் கிடைச்சிச்சு, இதுக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்காகவும். அப்படி என்றால் ஒரு நோய் வந்தால் நன்றி சொல்லணும், வேலை போயிடுச்சுனாக்கா நன்றி சொல்லணும், ஒரு அவமானம் வந்தால் நன்றி சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சிலர் பிரசங்கம் வைக்கும் பொழுது சொல்லுவாங்க, எனக்கு கேன்சர் வந்துச்சு, பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே நன்றி. அப்போ அறிவாளிகள் சிரிப்பாங்க. கேன்சர் நோய் வந்ததுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லலாமா? நல்லதுக்கு மட்டும்தானே சொல்லணும். அப்படி கேட்குறவங்களும் உண்டு. நல்லதுக்கு மட்டுமல்ல, பைபிள் சொல்லுது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பைபிளில் எபிரேயர் புத்தகத்தில் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. நல்ல கவனிங்க. எபிரேயர் 13:15 சொல்கிறது, ஆகவே அவர் வழியாக, யார் வழியாக? இயேசு கிறிஸ்து வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவர் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அடுத்து கவனிங்க, அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். ஆண்டவருடைய பெயரை நம் உதடுகளில் சொல்ல 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 அது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற புகழ்ச்சி பலியாகும்.
அப்படின்னா ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லிக்கொண்டிருந்தால் பைபிள் சொல்லுது, எபிரேய புத்தகம் சொல்கிறது, அது உதட்டினால் நாம் செய்கின்ற புகழ்ச்சி பலிதான் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்வதாம். அப்படி என்றால் எப்பொழுதும் ஸ்துதிக்கலாம் என்ற ஒரு தெளிவு பைபிள் நமக்கு தெரிகிறது. அதோட முடிகிறது இல்லை, இவ்வளவு சத்தமா ஸ்துதிக்கணுமா அப்படின்னு சந்தேகம் எனக்கு இருந்தது. அதுக்கு சில வசனங்கள் பைபிளில் இருக்கு. ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது ஸ்துதிக்கும் பொழுது அமைதியாகவும் ஜெபிக்கலாம், அதில் தப்புன்னும் கிடையாது. இப்போ பஸ் பயணத்தின் போது பஸ்ஸில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது சத்தம் போட்டு ஸ்துதிக்க முடியாது, அப்போ உள்ளுக்குள்ள ஸ்துதிக்கலாம். நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது சத்தமாக ஜெபிக்க கூடாது, அமைதியாக ஜெபிக்கலாம். அது விவேகத்தோட அமைதியாக ஜெபிக்கலாம். ஆனால் சபை கூடங்களில் வரும்பொழுது, சமூகமாக ஜெபிக்க வரும்பொழுது பைபிள் சொல்லி தந்த போதனை என்னவென்று கேட்டால் சத்தமாக ஸ்துதிக்கணும் என்பது தான் பைபிள் சொல்லிக் கொடுத்த போதனை. திருப்பாடலில் 47:1 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். திருப்பாடல் சொல்லி தந்த போதனை தான். எப்படி ஜெபிக்கணுமா? ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். வாய்க்குள்ள குணு 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 சொன்னா பத்தாது, வாய் திறந்து ஆர்ப்பரித்து ஆண்டவரே புகழ்ந்து பாட வேண்டும். எசேயா புத்தகத்திலே 58வது அதிகாரம் 1 வசனம் படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக வசனம் சொல்கிறது, பேரொளி எழுப்பி கூப்பிடு. எப்படி? பேரொளி எழுப்பி கூப்பிடு. அடுத்தது, நிறுத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. எக்காலம் ஊதுவது போல உன் குரலை எழுப்பு. குரல் எழுப்பி நீ ஆண்டவரை ஸ்துதிக்க. ஏசாயா 58:1 சொல்லுது. அப்படி கொஞ்சம் பின்னாடி போனா 9வது வசனம் வரும். ஏசாயா 58 9வது வசனம் வரும். அது என்ன சொல்லுது தெரியுமா? நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். நீ கூக்குரலிட வேண்டும், குரல் எழுப்பி இயேசுவே இயேசுவே ஸ்துதிக்க வேண்டும். அவர் இதோ நான் என்று மறுமொழி தருவாராம். எங்க இருக்கு பைபிள் இது கத்தாட்சி? எரிக்கோ குருடன் வழியோரத்தில் இருந்து கத்தி கதறி ஸ்துதிக்கிறான். என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? இயேசு நாமம் சொல்லி ஸ்துதிக்கிறான். இயேசுவே தாவீதின் மகனே, பாவி என் மீது இரக்கமாயிரும் ஸ்துதிக்கிறான். கூடியிருந்தவர்களுக்கெல்லாம் எரிச்சல் ஆயிருச்சு. இயேசு நாம சத்தமாக ஸ்துதிக்கிறது இந்த காலகட்டத்திலும் நிறைய பேருக்கு எரிச்சல் தான். அவங்க சொன்னாங்க, வாய் மூட சொன்னாங்க. எரிக்கோ குருடன் வாய் மூடனானா? அவன் இன்னும் கத்தி கதறி ஸ்துதித்தான். என்ன சொல்லி? இயேசுவே தாவீதின் மகனே, பாவி என் மீது இரக்கமாயிரும். என்ன நடந்துச்சு தெரியுமா? போய்கொண்டிருந்த ஆண்டவர் நின்றார், திரும்பி பார்த்தார், அவனை மட்டும் கூப்பிட சொன்னாங்க, கேட்டது கொடுத்து போய்கொண்டிருந்தார். அவ்வளவு வாய் திறந்து ஸ்துதிக்கிற ஸ்துதிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு பிடிக்குமா? லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் நம்ம நிகழ்ச்சி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கழுதை மீது வெற்றி வீரராக எருசலேம் ஆலயம் போய்கொண்டிருக்கிற நேரம் கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஒசானா பாடி ஆண்டவரை வரவேற்பாங்க. ஒரே கோஷம், ஒரே சத்தம். அங்க இருந்த போர் வீரர்கள் எல்லாம் ஓடி இயேசு கிறிஸ்துவிட்டு வந்தாங்க. காரணம், இந்த மக்களை அமைதிப்படுத்த முடியல. ஒரு பேரார்வத்தோடு அவர்கள் ஸ்துதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓடி இயேசு கிறிஸ்துவிட்டு வந்து சொன்னாங்க, ஐயா நீ சொன்னாதான் அவங்களெல்லாம் அமைதியாயிருவாங்க. லா அண்ட் ஆர்டர் பாதிக்குது, ஓவரா சவுண்டு போடுறாங்க, கொஞ்சம் அமைதி காக்க சொல்லுங்களே அப்படி சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து கழுதை மீதி இருந்து எழுந்திரிச்சு நின்றுட்டு, தம்பிகளா பக்தி விசுவாசம் உள்ளுக்குள்ள போதும், அமைதி காத்துக்கோடா அப்படியே சொன்னாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் கத்தவில்லை என்றால் கற்களே கத்தும். கற்கள் கத்தனமா, இந்த மக்கள் கத்தனமா? வந்தவங்களுக்கு தோணுச்சு மக்கள் கத்தன கூட பிரச்சனை கிடையாது, கற்களும் மலைகளும் குன்றுகளும் கத்த தொடங்கினா இந்த ஆளுக்கு மவுசு அதிகமாகும் தோணுச்சு. எல்லாம் அமைதியா போயிட்டாங்க. அப்படின்னாக்கா ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? மக்களே சும்மா கத்தி ஸ்துதிங்கடா, நீயே வாய் மூடிட்டு இருக்கணும், ஸ்துதிங்க, ஒசானா பாடு. ஆண்டவருக்கு வாய் திறந்து ஸ்துதிப்பது பிடிக்கும் என்பது தான் பைபிள் சொல்லி தருவது. ஆனா நம்ம திருச்சபையில் என்னாச்சுன்னு கேட்டா, வாய் திறக்காம இருப்பது பெரிய பணக்காரனுக்கும் அறிவாளிக்கும் பெரிய ஆத்மீகம் உள்ளவனுக்கெல்லாம் அடையாளமாக தொடங்கிருச்சு. பங்கு கோயிலெல்லாம் போய் பாருங்க. இந்த மறையூரெல்லாம் கேட்ட பிறகு நீ பங்கு கோயில் போகும்பொழுது சுத்தி முத்தி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசையிலெல்லாம் எத்தனை பேர் வாய் திறந்து குரல் எழுப்பி ஜெபிக்கிறவங்க இருக்காங்கன்னு பாருங்க. பலரும் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் உட்காருவாங்க. ஜெபமெல்லாம் சாமியார் சொல்லி முடிச்சிருவாங்க, பாட்டெல்லாம் பாடகர் குழு பாடுவாங்க. நமக்கு என்ன வேலை? அப்படி உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கிறது. ஒரு சிலர் வாய்
திருப்பலி நேரத்தில் எப்போ திறப்பாங்கன்னு கேட்டாக்கா ரெண்டே காரியத்துக்கு தான் வாய் திறப்பாங்க. ஒன்று கொட்டாவி விடுறதுக்கு, ரெண்டு கடைசியில் நற்கரணை வாங்குறதுக்கு வாய் திறப்பாங்க. வாயே திறக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பலரும் சொல்ற ஒரு போதனையுண்டு, இந்த சத்தமா ஜெபிக்கிறது, கோஷம் போட்டு ஜெபிக்கிறது எல்லாம் உணர்ச்சி பெருக்கு தான், இமோஷனல் தான், அதெல்லாம் பெரிஃபரல் தான், ஆழம் கிடையாது. நம்ம ஆத்மீகத்தில் ஆழப்பட ஆழப்பட ஊற ஊற என்னாகுமாம்? நம்ம அமைதியாகுமாம், மௌனமாகுமாம், தியானம் தொடங்குமாம், கண்டம்ப்ளேஷன் தொடங்குமாம். அது தான் ஆழம் என்று பலரும் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தமா ஸ்துதிக்கிறவங்க எல்லாம் ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. பைபிள் படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டால், இந்த கண்டம்ப்ளேஷனும் மௌனமும் தியானமும் எல்லாம் ஒருவேளை இந்த உலகத்தோட முடியும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து விண்ணகத்தில் போனால் அங்கே கண்டம்ப்ளேஷனும் மௌனமும் தியானமும் யோகாவும் மூச்சு பயிற்சியும் உள்ளது போல எனக்கு தோணில்ல. விண்ணகத்தில் சதா நேரம் என்ன நடக்குதாம்? பைபிள் சொல்லுது, திருவெளிபாடு 19:6 சொல்லுது, பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும் எழும்பிய பேரொளியை கேட்டேன், அது சொன்னது ஹல்லேலூயா. அப்படிக்கு 24 மணி நேரமும் 365 நாளும் நம்ம உலகமயமான லாங்குவேஜில் சொன்னால் சதா நேரம் எல்லா நேரமும் விண்ணகத்தில் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போல், பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல், பேரிடி முழக்கம் போல் ஸ்துதிக்கின்ற ஸ்துதிப்பு தான் அங்கே நடக்கும். இப்படி நம்ம கத்தி கத்தி ஸ்துதித்தால், இயேசுநாமம் சொல்லி ஸ்துதித்தால் நமக்கு என்ன பயன்? என்னோட 4வது சந்தேகம், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், பைபிளிலே யோவேல் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 32வது வசனமும், திருத்துதர் பணி 2வது அதிகாரம் 21வது வசனமும் சொல்லுகிறது, ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். இதான் பிரயோஜனம். ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார். இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லும் பொழுது பல அடிமைத்தனங்களில் இருந்து, பல கட்டுக்களில் இருந்து, பல வேதனைகளில் இருந்து அந்த ஸ்துதிக்கிற மகன் மகள் தப்பி பிழைப்பார்களாம். இதுதான் பைபிளோட போதனை. இத்தனையும் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வரும். அப்படின்னா இயேசு என்ற பெயர் அவ்வளவு வல்லமை மிக்கதா, அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படி தோணும். ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவின் பெயர் மிகவும் வல்லமை உள்ளது, பவர்ஃபுல். இந்த உலகத்தில் உள்ள எந்த மகனுக்கும் மகளுக்கும் இல்லாத, அவருடைய பெயருக்கு இல்லாத ஒரு பவர் இயேசு என்ற நாமத்திற்கு உண்டு. இனி அதற்கான அத்தாட்சிகள் 8 அத்தாட்சிகள் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஒவ்வொன்றா குறிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வல்லமையினுடைய முதல் பாயிண்ட் இதுதான். இயேசு கிறிஸ்து என்ற பெயர் தேர்ந்தெடுத்தது யார் என்று கேட்டால், தந்தையாம் இறைவன் தேர்ந்தெடுத்த நாமம் தான் இயேசு என்ற நாமம். தந்தையாம் இறைவன் தேர்ந்தெடுத்த பேரு. என்னுடைய பேரு, உங்களுடைய பேரெல்லாம் யாரு வச்சதுன்னு கேட்டால் நம்ம சொல்லுவாங்க, தாத்தா வச்சது, பாட்டி வச்சது, அப்பா வச்சது, மம்மி வச்சது, பங்குசாமியார் வச்சதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பேர் வைக்கிறதெல்லாம் பயங்கர முக்கியத்துவம் தானே. அந்த காலத்திலெல்லாம் குழந்தை பிறந்த பேர் வைக்கிறது ரொம்ப ஈஸி. பையனாக இருந்தால் அந்தோணிசாமி, பொண்ணாக இருந்தால் அந்தோணி மேரி. அடுത്തൊരു குழந்தை பிறந்தால் ஆரோக்கிய ராஜ், பொண்ணாக இருந்தால் ஆரோக்கிய மேரி. அடுத்த குழந்தை பிறந்த பையனாக இருந்தால் செல்வராஜ், பொண்ணாக இருந்தால் செல்வராணி. ஈஸியாக இருந்தது. இப்போ எல்லாம் பேர் கன்சீவ் ஆனது திங்க் பண்ணுறது தான். பையனாக இருந்தால் என்ன வைக்கலாம், பொண்ணாக இருந்தால் என்ன வைக்கலாம். இன்டர்நெட்லாம் சர்ச் பண்ணுறாங்க. அதுக்குன்னே காஸ்ட்லியான புத்தகங்களையும் தயார் பண்ணிக்கிறாங்க. உலகத்தில் யாரும் வைக்காத பேரெல்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஊர்களிலெல்லாம் போய் கேட்டு பாருங்க, பையனோட பொண்ணோட பேரெல்லாம் வாயிலும் நுழையாது, பயங்கரமான பேர் வைப்பாங்க. கடைசியிலே அப்புனும் அம்முனும் கூப்பிடுவாங்க. அப்பு அம்மு ஒரிஜினல் பேரு குழந்தைக்கு நான் வாயில் வர மாட்டேங்குது. இயேசு என்ற பெயர் வைத்தது இன்டர்நெட் அல்ல, புத்தகங்களല്ല, தாத்தா பாட்டி அல்ல, வச்சது விண்ணகத்தில் നിന്ന് நேரடியாக கொடுக்கப்பட்ட பேரு தான் இயேசு என்ற பெயர். அதனால தான் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, இதோ கருவுற்று ஒரு மகனே பெறுவீர், அவனுக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். கப்ரியேல் தூதர் விண்ணக தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த செய்தியை அன்னைமரியாள் கொடுக்குறாங்க. இதோ கருவுற்று ஒரு மகனே பெறுவீர், அவனுக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் காட் சேவ்ஸ்.
கடவுள் மீட்பார் என்ற அர்த்தம். சும்மா இயேசுவேன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என் கடவுள் என்னை மீட்பார் என்ற அர்த்தம். எவ்வளோ ஆழமுள்ள அர்த்தமுள்ள வார்த்தை அது. சைக்காலஜிஸ்டுகள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் மிகவும் பிடித்தமான வார்த்தை எதுவென்று கேட்டால் சொந்தம் பேரு தான் அப்படி சொல்லுவாங்க. கோடிக்கணக்கிന് வார்த்தைகள் உள்ள இந்த உலகத்தில் மொழியில் ஒவ்வொருவனுக்கும் ரொம்ப பிடித்த வார்த்தை எதுவென்று கேட்டால் சொந்தம் பேரு தான். அதனால் தூங்கி கொண்டிருக்கிறவனு கூட பேர் சொன்னால் அவன் எழுந்திரிச்சு வர்றான். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், பக்கத்தில் வந்து நம்ம கேட்குறோம், மெல்லிய குரலில் கேட்குறோம், சேவியர் தூங்குறியா? கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கண்ணு முழிச்சு என்ன வேணும்னு கேட்குறான். காரணம் தூக்கத்தில் கூட கண்ணு முழிக்க வைக்கிற பேரு தான் சொந்தம் பேர் என்பது. அப்படி என்றால் இயேசு நாமம் சொல்ல 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 ஆண்டவருக்கு எவ்வளவோ நிறைவு கிடைக்கும், எவ்வளவோ சந்தோஷப்படுவார் அவர். அப்படி இயேசு நாமம் தெரிந்து கொண்டால், அவரை அழைத்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, திருப்பாடல் 91:14 வசனம் சொல்கிறது. திருப்பாடல் 91:14 சொல்கிறது, அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். இயேசு என்ற பெயர் நமக்கு தெரிந்ததனால், நம்ம அந்த பெயர் சொல்வதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ற பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆதலால் நான் அவர்களை காப்பாற்றுவேன், பாதுகாப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இயேசு கிறிஸ்துவின் பெயர் விண்ணக தந்தை தேர்ந்தெடுத்த பெயர். இரண்டாவது விஷயம், இயேசு கிறிஸ்துவின் பெயரினுடைய இரண்டாவது சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால், எல்லா பெயருக்கும் மேலான பெயர் இயேசு என்ற பெயர். எல்லா பெயருக்கும் மேலான பெயர் இயேசு என்ற பெயர். பைபிளிலே பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 2:9 சொல்கிறது, எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி, அவரை என்றால் இயேசுவை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். எல்லா பெயருக்கும் மேலான பெயர் இயேசு என்ற பெயர் அவருக்கு அருளினார். 10வது வசனம் சொல்கிறது, ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். இயேசு என்ற பெயர் கேட்கும் பொழுது விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் 3 உலகத்தில் உள்ள மக்களும் அந்த பெயருக்கு முன்னாடி மண்டியிடுவர் என்று பைபிள் சொல்லுது. சினிமாவில் பயங்கரமான டயலாக் உண்டு, சும்மா என் பேர் சொல்லி பாருங்க, சும்மா அதிர்தில்ல அப்படி சொல்லுவாங்க. அது மியூசிக் கொடுத்த அப்படி கேமராமேனும் மியூசிஷியன் எல்லாம் கொடுக்குற அதிர்ச்சி மட்டும்தான், மற்றபடி எந்த அதிர்ச்சியும் வராது. ஆனால் இயேசு என்ற பெயர் சொல்லி பாருங்க, விண்ணுலகில் மண்ணுலகில் கீழுலகில் அங்கே அதிர்ச்சிகள் நடுக்கங்கள் உருவாகும். 2013 தர்மபுரி ஆசிரமத்தில் 2 நாள் கன்வென்ஷன் நடக்குது, நற்செய்தி கூட்டம். வழிநடத்துவதற்கு வந்தது ஃபாதர் மாத்யூ நாயக்கனம்பரம்பில் ஃபாதர், നമ്മുടെ ചാലക്കുടി ഡിവൈൻ தியான மையத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த அருள் தந்தை. 2 நாள் தியானத்துக்கு இங்கே வந்தார். முதல் நாள் நற்செய்தி வழிபாடு முடிந்தது, எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி சென்றார்கள். ஒரு 300-400 பேர் நைட் நம்ம ஆசிரமத்தில் தங்கினார்கள். மாலை ஒரு 7 மணி ஆயிடுச்சு. எங்களுடைய ஊழியக்காரன் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் பயங்கரமான மழை வர போகுது, கார்மேங்க அப்படி இருண்டு மூடி நிற்குது, மழை சொட்டு சொட்ட விழ தொடங்கிருச்சு. எங்களுக்கு ஒரே பயம். காரணம், கன்வென்ஷன் நடத்துவதற்கு அந்த காலத்தில் 2013 எங்களுக்கு இங்கே தியான மண்டபம் எல்லாம் கிடையாது. நெல் வயலில் சேர்கள் போட்டு அங்கே மக்கள் உட்கார வச்சுக்கிறாங்க. மழை வந்துருச்சுனாக்கா பிரச்சனையாகும். வயலில் தண்ணி தேங்கி நிற்கும், சேரு போட முடியாது, கன்வென்ஷன் நடத்த முடியாது, சேரெல்லாம் கீழே இறங்கி போகும் சேத்துக்குள்ள. டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே ஃபாதர் மாத்யூ நாயக்கனம்பரம்பில் ஃபாதர் என்னுடைய ரூமில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் நேராக அவர்கிட்ட போனேன். போயிட்டு ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் செம்ம மழை வரப்போகுது ஃபாதர், மழை வந்துருச்சுனாக்க சோலி முடிஞ்சது, நாளைக்கு கன்வென்ஷன் நடத்த முடியாது, எங்கேயும் உட்கார வைக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபாதர். அந்த வயசில் பதட்டத்தோடு நான் ஓடி போய் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் உடனே என்கிட்ட சொன்னாங்க, தம்பி உட்காருப்பா அப்படி சொன்னாங்க. அவர் பக்கத்தில் சேர் இருந்தது, அங்கே நான் உட்கார்ந்தேன். 2 பேரும் உட்கார்ந்தோம். அந்த ரூமில் அவர் கரம் வலதுகரை அப்படி உயர்த்தினார். கொஞ்ச நேரத்துக்குள்ள இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், ஹalleluya ஹalleluya இப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்ல தொடங்கிட்டார்.
நான் அடிக்கடி அவரை கண்ணு திறந்து பார்ப்பேன், நான் கண்ணு மூடுவேன், அவரை பார்ப்பேன், கண்ணு மூடுவேன். அவர் கண்ணு மூடி உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 2-3 மினிட்டு சொன்னார் அவர். அதுக்கப்புறம் என்னை தட்டிட்டு சொன்னாங்க, தம்பி போய் மழை இருக்குதான்னு பாருங்க அப்படி சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு 3 மினிட்டு தானே ஜெபிச்சாரு, அதுக்குள்ள இப்படி பார்க்க சொல்றாரு அப்படி தோணுச்சு. நான் வீட்டுக்கு வெளியே வந்து வானத்தை பார்த்தேன். கார்மேகம் இல்லை, நட்சத்திரங்கள் தெரியுது, தெளிவாயிருச்சு. ஒரு மனிதன் ஒரு அறையில் இருந்து கொண்டு ஒரு 2-3 மினிட்டு இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி முடிக்கும் பொழுது, அன்பார்ந்தவங்களே, விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கீழில் உள்ளவை நடுங்குது, அதிர்ச்சி அடையுது. காரணம் அந்த நாமம் அவ்வளவு பவர்ஃபுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அதனால்தான் எபிரேயர் புத்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. எபிரேயர் 1:4 சொல்கிறது, இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். இதனால்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து வானதூதர்களை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றுக்கொண்டார். அப்போ எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் என்பதனாலே அந்த நாமம் சொல்லும் பொழுது விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கீழில் உள்ளவை நடுங்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. 2 முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட், இயேசுனுடைய நாமம் விண்ணக தந்தை தேர்ந்தெடுத்தது. 2, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். 3வது, இயேசு நாமத்தினுடைய சிறப்பம்சம் 3வது, பேய் பிசாசுகள் பயப்படுகின்ற பெயர் இயேசுவின் பெயர். பேய் பிசாசுகள் பயப்படுகின்ற பெயர் இயேசுவின் பெயர். பைபிளில் எங்க அத்தாட்சி உண்டு? பைபிளில் லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு 72 பேரை 2 பேராக அனுப்புவார். ஒரு நாள் முழுவதும் ஊழியம் முடிந்து சாயந்தரம் எல்லாம் திரும்பி வந்தாங்க. திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், சற்று ஓய்வு எடுப்போம், அமைதியாக ஒரு இடத்துக்கு போவோம் என்று சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நாள் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு இவாலுவேஷன் மீட்டிங் ஆண்டவர் வைக்கிறாரு. அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளுதல் வைக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர் சொல்றாங்க, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு கீழ்ப்படிவது நாங்கள் பார்த்தோம். சும்மா உங்க பெயர் சொன்னாம ஆண்டவரே, உங்க பெயர் சொன்ன உடனே, இயேசு என்ற பெயர் சொன்ன உடனே பேய் பிசாசுகள் கூட எங்களுக்கு கீழ்ப்படிவது நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவிலே தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு பங்கிலே தியானம் கொடுக்க போனேன். தியானம் முடிஞ்சு இயேசு நாமத்தினுடைய வல்லமையை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தியானம் முடிச்சு நான் வந்துட்டேன். ஒரு சில நாட்கள் முடிஞ்சிச்சு. ஒரு சாயந்தரம் நேரம் ஒரு அண்ணன் வேலை முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வீட்டில் ஒரு வாலிப பொண்ணு பெய் ஆடிட்டு இருக்குது. முடியெல்லாம் கழட்டி போட்டு பெய் ஆடிட்டு இருக்குது. போகிற வழியில் வேடிக்கை பார்த்தார். வேடிக்கை பார்த்து சும்மா அப்படி போக வேண்டியது தானே. அந்த அண்ணன் அங்கே நின்று சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கட்டுகிறேன் என்று சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த ஆள் போன நேரம் முதல்ல இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிச்சு, அந்த ஆளை கட்டி போட்டுட்டு போயிட்டாரு, அந்த ஆளை கட்டி போட்டுட்டு போயிட்டாரு, கழட்டி விட சொல்லுங்க சொல்லிட்டு கத்த தொடங்கிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு பயமாயிருச்சு. உடனே இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணாங்க, பக்கத்தில் உள்ள வீடு ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் கட்டி போட்டு போனதா சொல்கிறாங்க, கழட்டி விட சொல்கிறாங்க, கொஞ்சம் வந்து கழட்டி விடுங்க அப்படி சொன்னாங்க. அப்போ தான் அந்த அண்ணனுக்கு ஆச்சரியம், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது இப்படி சீரியஸாக போகுமா? அந்த ஆளுக்கு பயமாயிருச்சு. அந்த ஆள் போய் ஒய்ஃபு கிட்ட சொன்னாங்க. ஒய்ஃபு கொஞ்சம் ஜெபமும் பக்தியும் உண்டு. நான் சும்மா சொன்னேம்மா, அந்த பொண்ணு சொல்லுது நான் கட்டி போட்டுட்டேனா, கழட்டி விட சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியலம்மா அப்படி சொன்னாங்க. உடனே ஒய்ஃபு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் இப்படிப்பட்ட சிக்கலில் நாங்கள் மாட்டிக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போங்க, கொஞ்ச நேரம் இயேசுன்னு சொல்லி ஹல்லேலூயா சொல்லி ஸ்துதிங்க, சாத்தானுக்கிட்ட பேய் பிசாசுக்கிட்ட இந்த அம்மாவை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுங்கள், அது போயிடும் அப்படி சொன்னேன். ஃபாதர் பயமாகுது ஃபாதர், போகிறதுக்கே பயமாகுது ஃபாதர், அது ஏதாவது அட்டாக் பண்ணுமா ஃபாதர்? நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் தைரியமாக போங்க, போன பிறகு உங்களுக்கு பயம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் இங்கே தர்மபுரி இருந்து ஜெபிக்கிறேன், நீங்கள் அங்கிருந்து ஜெபிக்கணும்னு சொன்னேன். 2 பேரும் போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் எடுத்தேன், ஃபாதர் நாங்கள் வந்துட்டோம் ஃபாதர், ஜெபிங்க ஃபாதர் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்களும் ஸ்துதிங்க நானும் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் ஹல்லேலூயா 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 இயேசுவே இயேசுவேன்னு ஸ்துதிக்க தொடங்கணும். உடனே இந்த பேய் பாதித்த பொண்ணு
இந்தி மொழியில் என்னென்னமோ சொல்லுது. நான் சொன்னேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, மொழிபெயர்ப்பு தேவைப்படுது, என்ன சொல்லுது அப்படி கேட்டேன். அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஹிந்தியில் சொல்லுது, அந்த ஆளை ஜெபிக்கக்கூடாது, வாய் மூட சொல்லுங்க, வாய் மூடங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆளுன்னு சொன்னேன், இந்த ஆள் என்ன வாய் மூட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், நீங்கள் ஸ்துதிங்கன்னு சொன்னேன். நாங்கள் ஸ்துதிச்சோம். 2-3 மினிட் முடிகிறதுக்குள்ளே அந்த அம்மா பொத்துன்னு விழுந்துருச்சு, பேய் போயிருச்சு, ரிலாக்ஸ்டாயிருச்சு. பெரிய அந்தோணியாரும் சூசியப்பெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு குடும்ப தலைவர் வந்து இயேசுவின் நாமத்தை கட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது பேய் பாதிச்சவர் சொல்கிறாங்க, என்னை கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் இயேசுவின் நாமத்தில் பேய் பிசாசுகள் கூட பயப்படும். பைபிளிலே திருத்துதர் பணியிலே 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு நிகழ்ச்சி உண்டு. பவுல் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க போறாரோ, ஊழியம் செய்ய போறாரோ, அப்பொழுதெல்லாம் குறிச்சொல்லும் ஆவியை கொண்ட ஒரு பொண்ணு இவங்க பின்னாடியே நடந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப தொல்லை அந்த அம்மா. குறிச்சொல்லும் ஆவி அந்த அம்மாவுக்குள்ளே உண்டு. அது அப்படியே குறி சொல்கிற மாதிரி பேய் பாதிச்சுட்டு இவங்களை பற்றி எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப தொல்லையாக இருந்தது. 1, 2, 3 நாளெல்லாம் பொறுத்து பார்த்தார் பவுல். அதுக்கப்புறம் பொறுமை தாங்க முடியல. பவுல் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி நின்று இந்த அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இந்த அம்மாவை விட்டு நீ போன்னு சொல்லுவாங்க. சொல்லி முடித்த உடனே இந்த அம்மாவை தள்ளிவிட்டு அந்த பேய் அந்த அம்மாவை விட்டு வெளியே போனதாக திருத்துதர் பணி சொல்லுது. பேய் பிசாசுகள் பயப்படுகின்ற நாமம் இயேசுவின் நாமம். அதனாலே இருட்டில் போனால், யாரும் இல்லாத இடங்களுக்கு போக வேண்டியது வந்தால், பேய் பிசாசுகளை பயம் வந்தால், அடக்க முடிச்சு வந்து படுக்கும்போது பேய் கனவுகளை வந்தால், செய்ய வேண்டிய விஷயம் இவ்வளவுதான், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொன்னால் பேய் பிசாசுகள் கூட பயப்படும், நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரம் உயர்த்தி சொல்லுவோமா ஹல்லேலூயா, குரல் எழுப்பி சொல்லுவோமா ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. ஸோ இயேசுவினுடைய நாமம் பேய் பிசாசுகள் கூட பயப்படுகின்ற நாமம். 4வது சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால், நோய்களை குணமாக்கும் நாமம் இயேசுவின் நாமம். நோய்களை குணமாக்குகின்ற பெயர் தான் இயேசு என்ற பெயர். பைபிளிலே திருத்துதர் பணியிலே ஒரு நாள் பேதுரு வந்து ஆலயத்திற்கு ஜெபிக்க வருகிறார். அழகுவாயில் அருகிலே பிறவியிலேயே முடக்குவாதமுற்ற மகனை படுக்க வச்சுக்கிறாங்க பிச்சை எடுப்பதற்கு. பேதுருவை பார்த்த உடனே இந்த ஆள் கை உயர்த்திட்டு கேட்டாங்க, ஐயா ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கை நீட்டினாங்க. பேதுரு பயங்கர ஹீரோ ஸ்டைலில் நின்றுட்டு சொல்கிற டைலாக் உண்டு, என் கையில் வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, ஆனால் என் கையில் வேறொரு மேட்ரு இருக்கு, அது உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த மனுஷன் துள்ளி குதிச்சு எழுந்திருச்சு ஓடினாராம். மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் கேட்டாங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ பேதுரு சொல்கிற ஒரு விஷயம் உண்டு. திருத்துதர் பணி 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், இயேசுவின் பெயரே இவருக்கு வலிவூட்டியது. சும்மா இயேசுவின் பெயர் தான் பிறவியிலே தளர்ந்து கிடந்த இந்த மனுஷனை எழுப்பி நடத்தியது. இயேசு என்ற பெயர் தான். இயேசு என்று சொன்ன உடனே இந்த மனுஷன் எதிர்த்து நடக்க தொடங்கிட்டார். அவ்வளவு வல்லமை மிக்கது இயேசு என்ற பெயர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, வயசான பாட்டி. ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அம்மா. நான் சென்னையில் ஒரு ப்ரோக்ராமில் இருந்தேன், ஃபோன் எடுக்க முடியல. திரும்பி வந்தால் நிறைய மிஸ்டு கால்கள். அடுத்த நாள் காலையில் நான் அம்மாவுக்கு அடித்தேன், ஏம்மா ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். பாட்டிக்கு ஒரு கோபம். பாட்டி கேட்டாங்க, எங்கே போனீங்க சாமி நேற்று மாலையில் அப்படி கேட்டாங்க. பாட்டி, நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே, எனக்கு சென்னையில் ப்ரோக்ராம் இருந்தது, தியானம் இருந்தது, அங்கே போனேன் அப்படி சொன்னாங்க. என்ன மேட்ரு பாட்டி, என்னாச்சு அப்படி கேட்டேன். என் பேரன் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு அழ தொடங்கியவன் தான். நைட்டு 2 மணி வரைக்கும் ஓயாமல் அழுதுட்டு இருந்தான். என் பையனும் மருமகளும் சேர்ந்து பையனை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனாங்க, ஊசி போட்டாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. பேரனுக்கு காய்ச்சல் நிற்கவே இல்லை, மூக்கு சளி, காய்ச்சல், அழுகை, ஓயாமல் அழுதுகிட்டே இருக்கிறான். நைட்டு 2 மணி ஆச்சு ஃபாதர், வீட்டில் யாருமே தூங்க முடியல. எனக்கு கோபம் வந்துச்சு. நான் மருமகள்கிட்ட பேரனை வாங்கினேன், மடியில் படுக்க வச்சேன். 9 முறை நீங்கள் சொல்லி தந்தது போல விசுவாச பிரமாணம் சொன்னேன். அதுக்கப்புறம் இயேசுவே 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு அவன் நெற்றியில் சிலுவை போட்டுட்டு அப்படி தடவி விட்டேன். சாமி நீங்கள் நம்ப மாட்டீங்க சாமி, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பையன் அழுகை நிறுத்தி தூங்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சான் ஃபாதர், அவனுக்கு காய்ச்சல் இல்லை, சளி இல்லை, அழுகை இல்லை, நார்மல் ஆகிட்டான் ஃபாதர்.
ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ജസ്റ്റ് യേசு நாமம். டாக்டருக்கும் ஊசிக்கும் மருந்துக்கும் மாத்திரைக்கும் தர முடியாதது ஒரு செகண்டில் ஒரு வயதான பாட்டி ஜெபிக்கும் பொழுது அங்கே இறங்குது. இதான் இயேசு நாமம், நோய்களை குணமாக்குகின்ற நாமம். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. நாலாயிருச்சுங்களா? அஞ்சாவது பாயிண்ட், இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஏன் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று கேட்டால் அதுக்கு அஞ்சாவது காரணம் பைபிள் சொல்லுது, பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். பாவத்தில் நமக்கு விடுதலை தருகின்ற பெயர் தான் இயேசு என்ற பெயர். மத்தேயு நற்செய்தி 1 வசனம் சொல்கிறது, அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவன் மக்களை அவர்களின் பாவங்களில் இருந்து மீட்பார். இயேசு வந்ததனுடைய நோக்கமாகவே கப்ரியேல் தூதர் சொல்வது தான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவன் மக்களை அவர்களின் பாவங்களில் இருந்து மீட்பார். இதனால்தான் திருத்தூதர் பணி 10 வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பாவ மன்னிப்பு உண்டு என்று. எதனால்? எதனால்? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பாவ மன்னிப்பு உண்டு என்று எல்லா இறைவாக்கினரும் காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பேதுரு சொல்வார். 1-2 இறைவாக்கினர்கள் அல்ல, எல்லா காலகட்டத்திலும் உள்ள எல்லா இறைவாக்கினர்களும் வெளிப்படுத்திய ஒரு ரகசியம் இதுதான். என்ன ரகசியம்? மீட்பர் ஒருவர் வருவார், அவர் பெயரின் பொருட்டு மக்களை பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எழுதி வைத்திருக்கு. அந்த மீட்பர் தான் இயேசு கிறிஸ்து என்ற மீட்பர். அவர் பாவத்தை மன்னித்து தருவார். எப்படி நமக்கு அது நம்பிக்கையாக நம்ம அனுபவமாக மாற்றலாம் என்று கேட்டால், உங்களுக்கு ஏதாவது பாவ சோதனை வரட்டும். உதாரணத்துக்கு தண்ணி அடிக்க தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மொபைலில் மோசமான இன்டர்நெட் சைட்டு பார்க்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இச்சையான உணர்வு அதனோட அடிமத்தனம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா உட்காந்துக்கிட்டு இயேசுவே 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 இயேசுன்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அந்த சோதனை, அந்த தூண்டுதல் உங்களை விட்டு போவது நீங்கள் பார்க்கலாம். கேரளாவில் ஒரு தியான மையம், அங்கே நடந்த நிகழ்ச்சி அந்த ஃபாதர்ஸ் எங்களுக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் உண்டு. வெள்ளிக்கிழமையில, முதல் வெள்ளிக்கிழமையில 10,000க்கு மேலே மக்கள் அங்கே தியான வழிபாடுக்கு வருவாங்க. ஒரு நாள் ஜெபத்துக்கு மிக தொலைவில் இருந்து ஒரு பஸ் நிறைய மக்கள் எல்லா முதல் வெள்ளிக்கிழமையும் அங்கே ஜெபத்துக்கு வருவார்கள். இந்த டிரைவரு நைட்டெல்லாம் வண்டி ஓட்டி காலையில் 7 மணிக்கு வண்டி கொண்டு வந்து அந்த ஆசிரமம் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். மக்கள் எல்லாம் ஆசிரமத்துக்கு இறங்கி வருவாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுவார்? மக்கள் எல்லாம் பஸ்ஸை விட்டு போன உடனே இனி சாயந்தரம் 5 மணிக்கு தான் பஸ்ஸு திரும்பி போகுது. அதனால் இந்த ஆள் என்ன பண்ணுவார்? வண்டியில் மறைத்து வைத்து கொண்டு வந்தால் ஃபுல் பாட்டில் சரக்கு எடுத்து அடிப்பார். நல்லா அடிச்சுட்டு நீட்டிப்படுத்து தூங்குவார். சாயந்தரம் 4 மணி ஆகும்பொழுது எழுந்திருப்பார். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரிட்டர்ன் பயணம், திரும்பி போகிற பயணம் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு அவர் போவார். இது அவருடைய வழக்கம். எல்லா மாதம் இதுதான் அவருடைய வழக்கம். ஒரு நாள் அவர் காலையில் மக்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு சரக்கடிச்சார். சரக்கடிச்சு முடிச்சு படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேங்குது. எவ்வளோ சங்கடகரமான காரியம் பாருங்க. தூக்கம் வர மாட்டேங்குது. திரும்பி திரும்பி படுத்தார், தூக்கம் வரல. மத்தியானம் ஆயிடுச்சு, மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு. தியான மையத்தில் நற்கரணை ஆராதனை நடக்கின்ற நேரம். ஒரே சவுண்டு, ஒரே ஸ்துதிப்பு. இந்த ஆளுக்கு பஸ்ஸுக்குள்ளே இருக்க முடியல. கொஞ்சம் கிக்கு இருக்குல்ல, அப்படியே வந்து கூட்டத்தோடு கூட்டமாக பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தார். இங்கே நற்கரணை ஆராதனை வச்சு ஒரே ஜெபம் ஸ்துதிப்பு. எல்லா மக்களும் கரம் வைத்து ஸ்துதிப்போமா, அழைப்போமா, இயேசுவேன்னு சொல்லி ஸ்துதிக்கிறாங்க. ஸ்துதிச்ச உடனே நம்ம அண்ணனும் 2 கையும் தூக்கி இயேசுவேன்னு ஸ்துதிச்சார். அவர் சத்தமாக இயேசுவேன்னு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே ஒரு இடி இறங்கியது போல ஒரு அனுபவம் உடம்புக்குள்ள உருவாயிருச்சு. ஏதோ ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் உருவாயிருச்சு. தியானம் ஆராதனை முடிச்சு எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. 3 மாதங்கள் கழிச்சு இந்த அண்ணன் பீடத்தில் ஏறி சாட்சின்னு சொல்றாரு. அன்பார்ந்தவங்களே, 3 மாதம் முன்னாடி வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். டெய்லி வண்டி கொண்டு வருவேன், ஃபுட் பாட்டில் சரக்கடிப்பேன், நீட்டி படுப்பேன், சாயந்தரம் ஆகும்போது குளிச்சுட்டு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு திரும்பி போவேன். இப்படி தான் இருந்தேன். 3 மாதம் முன்னாடி சரக்கடித்தேன், படுத்த தூக்கம் வரல. சரி, இங்கே சவுண்டாக ஜெபிக்கிறாங்களே, சும்மா போய் வேடிக்கை பார்க்கலாம்னு நினச்சி நான் வந்து நின்னேன். எல்லாரும் இயேசுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஒரு உணர்ச்சி வந்துச்சு. நானும் கரம் தூக்கி இயேசுவேன்னு ஜெபித்தேன். ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி அனுபவம், இடி இறங்கியது போல தோணுச்சு. அன்னையிலிருந்து எனக்கு தண்ணடிக்க முடியல, தண்ணடிக்கணும் தோணில்ல.
நான் நார்மலாகிட்டேன், ஒரு கடவுள் பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு தடவை உள்ளம் தட்டி இயேசுவை அழைத்தேன், ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். இதுதான் பாவத்திலிருந்து மீட்டுகின்ற நாமம்தான் இயேசு என்ற நாமம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும், இயேசுவே என்னால் முடியல ஆண்டவரே, இந்த பாவ சோதனை, இந்த இச்சை, இந்த போதை, இந்த வாழ்க்கை, எத்தனை பாவங்களுக்கு உள்ளானேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நம்ம உள்ளம் தட்டி ஜெபிக்க தொடங்கினால் ஆண்டவருக்கு நம்மை காப்பாற்றுவதற்கு லேசான காரியம், ஒரு நொடி பொழுது போதும். அதனால்தான் பைபிளிலே 1 யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. 1 யோவான் 2:12 சொல்கிறது, என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. யாரு பெயரால்? இயேசுவின் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. பாப சங்கீர்த்தனம் கேட்கும் பொழுது ഒരു ഗുരുവാനവർ പാപത്തെ മന്നിപ്പത് അവരുടെ പേരിലല്ല, സെബാസ്റ്റ്യൻ പേരിൽ, സ്റ്റീഫൻ പേരിൽ, അഗസ്റ്റിൻ പേരിലല്ല പാപത്തെ മന്നിക്കുന്നത്. അവർ മന്നിക്കുന്നത് ബിഷപ്പ് പേരിലോ പാപ്പാണ്ടവർ പേരിലോ അല്ല. അവർ മന്നിക്കുന്നത് തந்தை மகன் தூய் ஆவியின் பேரால் எனக்கு வழங்கப்பட்ட குருப்பட்டவர் அதிகாரங்களால் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று தான் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் பேரால் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. தொடரலாம் தானே? டயர்டாகலையே? சிம்பிள் மேட்ரு தானே? 5 முடிஞ்சிச்சு, இனி 2-3 தான், சீக்கிரம் முடிக்கிறேன். 6வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் பெயர் விண்ணக வாசல் திறக்கப்படுகின்ற நாமம் இயேசுவின் நாமம். விண்ணக வாசல் திறக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 16வது வசனம், யோவான் 15:16 இப்படியாக படிக்கிறோம். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பவை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். என் பெயரால் என் விண்ணக தந்தையிடம் என்ன கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார். பைபிளில் ஒரிடத்திலല്ല, பல இடங்களில் இதே கருத்துள்ள வசனங்களுண்டு. உங்களுக்கு தேவைப்பட்ட நான் அடுத்த வசனங்கள் சொல்லுகிறேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 13-14 வசனம், யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 23-24 வசனம். இதில் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவின் பெயரால் நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால்தான் ஜெபம் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே என்று சொல்லி கடவுளின் பெயரை சொல்லி கொண்டுதான் ஜெபம் ஆரம்பிக்கிறோம். നമ്മുടെ തിരുപ്പലിയിലെല്ലാം ജപം മുടിക്കുമ്പോൾ എന്നാ சொல்லி നാം ജപം മുടിக்கிறோம்? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபம் முடிக்கிறது இப்படிதான், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். தியான மையங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தியான மையங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெபிக்கும் பொழுது அந்த தியானம் நடத்துகிற குருவானவர் எப்படி ஜெபிப்பாங்க? இயேசுவின் நாமத்தில் கேன்சர் நோய்கள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும், இயேசுவின் நாமத்தில் கடன் தொல்லைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது அங்கே விடுதலை உண்டு. அதனால்தான் அந்த நாமம் கதவுகள் திறக்கின்ற நாமம். எந்த கதவுகள்? விண்ணக கதவுகள் திறக்கின்ற நாமம் இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பாதவங்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச 2 பேர் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அடுத்த ஆள் சீரியஸ் கண்டிஷனில் ஐசியில் படுத்து கிடக்கிறாங்க. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் இதுங்களை 2 பேரையும் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஐசியூக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ லேசான காரியமல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்குள்ளே போய் பார்ப்பது அவ்வளோ எளிதான காரியமல்ல. ஆனால் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, போய் பார்க்கலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. எப்படி அதுக்குள்ளே போகிறது கொஞ்சம் யோசித்தேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாங்க, அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ஒரு பெரிய ஆஃபீஸர் எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட கேட்குறேன்னு சொன்னாங்க. கேட்கும்பொழுது அவர் சொன்னார், நான் இன்னைக்கு லீவு, நான் இந்த ஆஸ்பத்திரியில் இல்லை, நான் லீவு, இருந்தாலும் பரவாயில்லை, ஃபாதர்கிட்ட போய் இந்த ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆளோட பேர் சொன்னாங்க. அந்த ஆளை போய் பாருங்க, அவரை போய் பார்த்துட்டு என்னுடைய பெயர் சொல்லுங்க, இது தான் தேவை என்று சொல்லுங்க, அவரெல்லாம் செஞ்சு கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நான் இங்கிருந்து கார் எடுத்து போனேன், அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போனேன். இந்த பெரிய ஆஃபீஸரை போய் பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், என் பேர் ஃபாதர் ஸ்டீஃபன், நான் தர்மபுரியிலிருந்து வர்றேன், 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி இங்கே வந்திருக்கிறாங்க, இந்த சாரு சொல்லித்தான் நான் வர்றேன் அப்படி சொல்லி அந்த சாரோட பேர் சொன்ன உடனே உட்காந்துருந்த சார் எழுந்திரிச்சு நின்னார். ஆமாம் ஆமாம், அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஃபாதர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன் ஃபாதர், வாங்க ஃபாதர் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் வெளியே வந்தார். கதவு க்ளோஸ் பண்ணார். என்னை கூட்டிகிட்டு லிஃப்டிலே மேலே ஏறி போனார்.
ICUவில் படுத்து கிடக்கிற அந்த மகன் அருகில் வரைக்கும் எந்த டோரும் க்ளோஸ் இல்லை. இவர் போக 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 கதவுகள் தானாகவே திறக்கப்படுகிறது. நான் போய் ICUவில் படுத்து கிடக்கிற மகன் அருகில் போய் நின்று நான் ஜெபித்தேன். ஜெபம் முடிகிற வரைக்கும் இந்த சகோதரன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். நான் ஜெபம் முடிச்சுட்டு சார் போகலாமான்னு கேட்டேன். வாங்க ஃபாதர்னு சொல்லி கூப்பிட்டாங்க. மறுபடியும் லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்து நேரே என்னை கூட்டிகிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு போனாங்க. இவர் போகும்பொழுது 3-4 கதவுகள் திறந்து தான் உள்ளே உள்ள ரூமுக்கு போகிறாங்க. இவரை பார்த்த உடனே எந்த கதவுகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, தானாகவே திறக்கப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு போனோம். அங்கே படுக்க வச்சா மனிதனை பார்த்தேன். அவருக்காகவும் நான் ஜெபித்தேன். திரும்பி வந்தேன். தேங்க்ஸ் சொல்லி நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கே தெரியாத ஒரு அதிகாரியுடைய பேര് சொல்லும் பொழுது நான் போகின்ற பாதையிலெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் கதவுகள் திறக்கப்படுகிறது என்றால், உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்துவின் பெயர் சொன்னால் ஆஸ்பத்திரியோட கதவுகள் மட்டுமல்ல, விண்ணகத்தின் கதவுகள் கூட திறக்கும் என்பது தான் பைபிள் நமக்கு தருகின்ற போதனை. கரமுயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, ஏழாவது ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சிறப்பம்சம், 7வது சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால், எனக்கும் உங்களுக்கும் மீட்பு தருகின்ற நாமம் இயேசுவின் நாமம். எனக்கும் உங்களுக்கும் மீட்பு தருகின்ற நாமம் இயேசுவின் நாமம் தான். திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. திருத்தூதர் பணி 4:12 சொல்கிறது, இயேசுவாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே அவரது பெயரன்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. என்ன அழுத்தம் திருத்தமான வசனம் பாருங்க. இயேசுவாலே அன்றி வேறு எவராலும் மீட்பில்லை. வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் பெயரன்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. மீட்பு வேணுமா? இயேசு நாமம் சொன்னால்தான் மீட்பு என்பது தான், இயேசுவால் மட்டும்தான் மீட்பு என்பது தான் திருச்சபையினுடைய இறைவார்த்தையினுடைய போதனை. இந்த காலகட்டத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே மீட்பர், ஓன்லி ரெடீமர் அப்படிலாம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய மக்கள் தாய் திருச்சபையிலே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே மீட்பர் என்று சொன்னால் சொல்றவங்களை எல்லாம் தீவிரவாதிகளாக முத்திரை குத்தப்படுகின்ற காலகட்டம் இது. வழியும் உண்மையும் உயிரும் வாழ்வும் நானே என்றா, என் வழியின்றி யாரும் விண்ணகத்தந்தின போக மாட்டார் என்றா யோவான் 14:6 வசனம் எல்லாம் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாத காலகட்டம் இது. அப்படிப்பட்ட நேரங்களிலே மிக தெளிவாக பைபிள் சொல்லி தருகிறது, இயேசுவாலே அன்றி வேறு எவராலும் மீட்பில்லை. இயேசு கிறிஸ்து எந்தெந்த விஷயத்திலிருந்து மீட்பு தருவார்? இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மீட்பு தருவார், சாபத்திலிருந்து மீட்பு தருவார், மரணத்திலிருந்து மீட்பு தருவார், நோயிலிருந்து மீட்பு தருவார், பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்பு தருவார். எல்லா விஷயத்திலிருந்தும் நம்மை மீட்கக்கூடிய ஒரு நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலம் கத்தீட்ரல் ஆலயத்தில் மாலை பொழுதில் வழிபாடு நடத்த போனேன். நிறைய மக்கள் உள்ள கூட்டம். வழிபாடு முடிஞ்சிச்சு, மக்களெல்லாம் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் முடிஞ்ச கடைசியில் ஒரு கணவனும் மனைவியும் என்னை பார்க்க வந்தாங்க. கிறிஸ்தவங்களல்ல, வேறொரு சமயத்தை சார்ந்தவங்க. மிக கவலையோடு வந்தார்கள். நான் கேட்டேன், என்ன மேட்ருன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அவங்க +2 படிக்கிற பொண்ணு, +2 படிக்கிற வாலிப பொண்ணு திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடல்நிலை சரியில்லாமல் அங்கே ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பல்ஸ் ரேட் ரொம்ப லோவாயிருச்சு. இனி எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் அப்படி சொல்லி கடவுள் கையில் ஒப்பு கொடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த அப்பா அம்மா கொஞ்சம் வசதியான குடும்பம், ஒரே பொண்ணு, அவ்வளவு அழுகையோடு எங்கிட்ட வந்திருக்கிறாங்க. நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இங்கே வர தோணிச்சுன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் உள்ள ஒரு கன்னியாஸ்திரி இன்னைக்கு மாலையில் கத்தீட்ரல் பங்கில் வழிபாடு நடக்குது, போய் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க, முடிந்தால் கடைசியில் ஃபாதர் போய் பாருங்க அப்படி சொன்னதுனால நாங்கள் வந்தோம் அப்படி சொன்னாங்க. ஃபாதர் ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து பாப்பாவை கொஞ்சம் ஜெபிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சாரிங்க, இப்போவே லேட் ஆயிடுச்சு, எனக்கு இது முடிஞ்ச உடனே எங்களை ஆசிரமத்தில் போய் அடுத்த ப்ரோக்ராம் உண்டு, அதனால் நான் வர முடியாதே, ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, நான் பாப்பாவுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன்னு சொல்லி பேரில் எழுதி வாங்கினேன். நான் அந்த அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு பெரிய ஜெபெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. நான் கேட்டேன், பாப்பா கிட்ட நீங்கள் போக முடியுமா, ஐசியூ ரூமுக்குள்ளே போக முடியுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது ஸ்பெஷல் ஐசியூ தான் ஃபாதர்,
என் பாப்பா மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறா, வேறு யாரும் கிடையாது. அதை நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு அங்கே நர்ஸுங்களெல்லாம் அனுமதிக்கிறாங்க, போகலாம் ஃபாதர் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படி இருக்க நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு பாப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி மட்டும் ஜெபிங்க, இயேசுவே என் மகளை தொடும், இயேசுவே என் மகள் மீது இரக்கமாயிரும், இயேசுவே என் மகளை குணப்படுத்தும், இயேசுவே எங்கள் மகளுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கும், இப்படி சொன்னேன். உடனே அவர் பேப்பரும் பேன் எடுத்து எழுத ஆரம்பித்தார். நான் சொன்னேன், ஒன்றும் எழுத வேண்டாம், நான் சொன்னது அப்படியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சும்மா இயேசுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க, தூக்கம் வர்ற வரைக்கும் சொல்லுங்க, தூக்கம் வந்தால் நீங்கள் 2 பேர் தூங்கிருங்கன்னு சொன்னேன். முடிஞ்சால் நெற்றி மேலே சிலுவை போடுங்க, கொஞ்சம் தடவை, ஒரு 8 or 10 தடவை போடுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பினேன். சரிங்க ஃபாதர்னு சொல்லி பிளஸ்ஸிங் வாங்கி போனாங்க இவங்க 2 பேரும். 2 பேரும் ஆஸ்பத்திரியில் போய் பாப்பாவுக்கு இருப்புறவும் இருந்து 2 பேரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, இயேசுவே என் மகளை அருகில் வாரும், இயேசுவே என் மகளை தொடும், இயேசுவே என் மகளை குணப்படுத்தும் சொல்ல தொடங்கிட்டாங்க. சொல்லி 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 இரவு முழுவதும் 2 பேருக்கும் தூக்கமே வரில்ல. ஏன்னா மகள் இந்த கண்டிஷன் இருக்கும்பொழுது எந்தப்பா அம்மாவுக்கு தூக்கம் வரும்? சொல்லி 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 பார்க்கும்போது காலையில் விடிஞ்சிருச்சு, 6 மணி ஆயிடுச்சு. இவங்க பார்க்கும் பொழுது அது வரைக்கும் கோமா ஸ்டேஜில் கண்ணு மூடி தளர்ந்து கிடந்த பொண்ணு 6 மணி ஆன உடனே கண்ணு திறந்தா. 2-3 மினிட் முடிஞ்ச உடனே அவ சொன்ன அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, என்னை எழுப்பி உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ யூரின் டியூபு அங்கெல்லாம் பைப்பு டியூபெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு நர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவளை சாஞ்சு உட்கார வச்சாங்க. ஒரு 5 மினிட் முடிஞ்சோன்னு கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுப்பீங்களான்னு கேட்டா. இவங்க சுடு தண்ணி ஃப்ளாஸ்கில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க, குடிச்சா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சொன்னா, எனக்கு பசிக்குதுமா எதை கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. கண்ணை உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இட்லி வேணும்னு சொன்னாங்க. உடனே கேன்டீனுக்கு ஓடி போனாங்க, 2 இட்லி வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. 2 இட்லி சாப்பிட்டா, பேச தொடங்கிட்டா, நார்மலாக பிஹேவ் பண்ண தொடங்கிட்டாங்க. 10 மணி ஆயிடுச்சு, டாக்டர் வந்தார், ஃபுல் செக்அப் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த பாப்பாவில் ஒரு நோயும் கண்டுபிடிக்க முடியல, வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்பார், நோயிலிருந்து மீட்பார், மரணத்திலிருந்து மீட்பார், துன்ப துயரங்களிலிருந்து மீட்பார். இயேசு நாமம் சொல்லி சொல்லி ஜெபித்து பாருங்கள், வாழ்க்கையிலே அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்த ஏராளமான மக்கள் எங்கள் ஆசிரமத்தில் வந்து நீங்கள் சாட்சியம் சொல்லுவீர்கள். காரணம் ரோமா 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. ரோமா 10:9 சொல்கிறது, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்தவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். 2 காரியம்தான். 1, இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கிடணும். 2, இறந்தவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர நம்பணும். அப்படி நம்பினால் ஆண்டவர் நமக்கு மீட்பு தருவார் என்பதுதான் போதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 8வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இயேசு என்ற நாமம் தூயாவியை பொழிகின்ற நாமம். இயேசு என்ற நாமம் அப்படின்னா சும்மா இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொன்னால் பரிசுத்தாவி நமக்கு கிடைக்குமா? எங்க இருக்கு பைபிள் அத்தாட்சி? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 14:26 சொல்கிறது, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். யாரு பெயரால்? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் விண்ணக தந்தை தூய ஆவியை நமக்கு அனுப்ப போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமம் சொல்லி சொல்லி ஜெபித்தால் தூய ஆவி நமக்குள்ளே இறங்கி வர தொடங்கும். தியான வழிபாடுகளும் கன்வென்ஷன்களும் நடத்த போகும்பொழுது எல்லா மக்களும் ஒரே எண்ணத்தோடும் பக்தியோடும் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கலங்கி போனவர்கள் சிதறுண்டவர்கள் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? வந்த உடனே மக்களை எழுப்பி நிறுத்துவோம், கண்ணு மூட சொல்லுவோம், கைகள் விரித்து பிடித்து கொஞ்ச நேரம் ஸ்துதிக்கலாம் என்று சொல்லி இயேசு நாமம் சொல்லி சொல்லி ஸ்துதிக்க சொல்லுவோம். இயேசுவே 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 ஸ்துதிக்க 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 அங்கொரு இறை பிரசன்னம் இறங்க தொடங்கும். பராக்குகள் கலக்கங்கள் கவலைகளெல்லாம் நீங்கி கொஞ்ச நேரத்துக்குள்ளே குரூப் சார்ஜ் ஆக தொடங்கும். சும்மா ஸ்துதிச்சு பாருங்களேன். നമ്മുടെ பஸ் பயணங்களில், நம்ம சமையல் கட்டில் வேலை செய்யும் பொழுது, குளிக்க நிற்கும் பொழுது, சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, படுத்து தூங்கும் பொழுதெல்லாம் சும்மா இந்த மொபைலை நோண்டிட்டு உட்காந்துருக்காம, கண்ட பாட்டும் கேட்டும் நடக்காம, எப்போ பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொல்லி பாருங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இப்படி எல்லாம் மாற்றி 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 சொல்ல 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 ஆவியானவர் நிரம்பும் தெம்பும் வல்லமையும் நமக்குள்ள வர தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம்.
அதனால இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொல்வது இயேசு நாமத்தை வீணாக பயன்படுத்துவதல்ல, ஆசீர்வாதத்திற்காக அபிஷேகத்துக்காக பயன்படுத்துவது என்று பைபிள் நமக்கு சொல்லி தருகிறது. இயேசு நாமம் வீணாக பயன்படுத்துவது எப்படி? இயேசு நாமம் வீணாக பயன்படுத்துவது எப்படி என்று கேட்டால், பலவிதமான பொய் ஆணையிடுவதற்கு, பொய் சத்தியம் சொல்வதற்கெல்லாம் இயேசு நாமத்தை பயன்படுத்தினால் அது வீணாக பயன்படுத்துவது தான். காட் ப்ராமிஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் சொல்கிறேன், நான் பார்த்ததில்லை, நான் செஞ்சதில்லை, நான் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி பொய்யான இடுவதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அவதந்தனை செய்வது தான். அது மட்டுமல்ல, நம்ம வெளிவேடத்தில் பெரிய புனிதர் மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள எல்லா கேடுகட்டதனமும் கொண்டு நடந்தால் அதுவும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணடிப்பது தான். பைபிளில் ஆண்டவர் சொல்லுவார், மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம இப்படியாக படிக்கிறோம், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசில் நுழைய முடியாது, என் விண்ணக தந்தையின் விருப்பம் நிறைவேற்றுகின்றவர்களே விண்ணரசில் செல்வார்கள். அப்படின்னா விண்ணக தந்தையின் விருப்பம் நிறைவேற்றாம சும்மா ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சொன்னார் எல்லாம் விண்ணக நுழைய முடியாது. அப்போ அந்த நாட்களில் நீங்கள் சொல்வீர்கள், ஆண்டவரே உமது பெயரால் நாங்கள் இறைவார்த்தை உரைக்கவில்லையா, உமது பெயரால் நாங்கள் பேய்கள் ஓட்டவில்லையா, உமது பெயரால் நாங்கள் வல்லச்சைகள் செய்யவில்லையா? நாங்கள் எல்லாம் உன் பெயரில் தான் செஞ்சிருக்கு. என்னென்ன செஞ்சிருக்கு? இறைவார்த்தை உரைச்சிருக்கு, பேய்களை ஓட்டியிருக்கு, அற்புதங்களும் அடையாளம் செஞ்சிருக்கு, எல்லாம் உன் பெயர் தான் செஞ்சிருக்கு. எத்தனையோ ஊழியம் செஞ்சேன், எத்தனையோ பிரசங்கம் வச்சேன், எத்தனையோ பேர் தலையை வச்சு ஜெபிச்சேன், எத்தனையோ வல்லச்சை செய்தேன், எத்தனையோ பேர் என்ன பெரிய ஊழியக்காரன் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நீ சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விண்ணக தந்தையும் விருப்பம் நிறைவேற்றினதில்லை, வெளிவேடத்தில் எதோ என் பெயரெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, அதனாலே எனக்கு உன்னை தெரியாது, நெறிக்கட்டோர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாராம். அப்ப இயேசுநாமம் வீணடிப்பது என்பது இந்த இப்படிப்பட்ட குருட்டுத்தனத்தில் உலகமயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இயேசுநாமம் சொன்ன பிரயோஜனம் கிடையாது. கடவுள் மீதுள்ள பக்தியில், விசுவாசத்தில், தாழ்ச்சியில், தூய்மையில் இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லும் பொழுது பசங்க ஜிம்முக்கு போயிட்டு தம்பிள்ஸ் அடிக்க மசில் வருவது போல இயேசு நாமம் சொல்ல 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 நம்முடைய பவர் ஏற தொடங்கும், சார்ஜ் ஏற தொடங்கும், பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு எனர்ஜெட்டிக்காக வாழ நமக்கு வரம் கிடைக்கும். அதனால இந்த இறைச்செய்தி கேட்ட மக்களே, நாங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் சதா நேரம் இயேசு நாமத்தை சொல்லி வல்லமை பெறுவோம். உதடுகள் செலுத்துகின்ற நன்றி பலிதான் இயேசுவே என்று நாம் அழைப்பது. கடவுளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என்று புதிய ஏற்பாடு வசனங்கள் சொல்லி தருகிறது. அதை நாம் ஜெபிப்போம், இயேசு நாமம் சொல்லி ஜெபிப்போம், வெற்றி அடைவோம். சாத்தான் மீது, மரணத்தின் மீது, பாவத்தின் மீது, எல்லா விதமான அடிமைத்தனங்களின் மீது வெற்றி அடைவதற்கு இயேசு நாமம் ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.